வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோபி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டு இருக்கிறாரு. ராதிகாலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான் போடுறா அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா ராதிகாவோட ஆஃபீஸில் கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறா, ஆனால் பாக்கியா வேணும்னா எடுத்திருக்கிறான்னு ராதிகா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ராதிகா போயிருக்கிறா, ஏன்னா அது அவளோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னோட அம்மா அப்பா எதுக்காக போனாங்க அப்படின்னு ஏன்ட்ட சண்டை போடுறாடா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அம்மா அப்பா போக தானே செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. கரெக்ட், அவங்க போக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு அவரோட ஃப்ரெண்டுமே. உனக்கே இந்த பாயிண்ட் புரியுது, ஆனா ராதிகாவுக்கு புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்றாரு. என்னோட அம்மாவும் அப்பாவும் பாக்கியா வேணான்னு விலக்கி வச்சுட்டு ராதிகாவை தான் மருமகனை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாடா அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் எப்படிடா என்னோட அப்பா அம்மாட்ட போய் ராதிகாவை மருமகளா ஏத்துக்கோங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோபி சொல்றாரு. எங்களுக்கு என்ன சின்ன வயசா அப்படின்னு சொல்றாரு கோபி. 20-21 வயசுல ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பெத்தவங்களோட சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்க மாதிரில பேசுறா ராதிகா அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரக்காலியா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஆம்பளைகளுக்கும் வர பிரச்சனை தாண்டா இது அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. பாக்கியா உன்கிட்டக்க அந்த மாதிரி நடந்துகிட்டது கிடையாது, அதனால உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராதிகா அந்த மாதிரி பண்றப்ப உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கோபி சொல்றாரு, என்னோட பிரச்சனையை கேட்டு நீ சிரிப்புன்னு தெரிஞ்சு உன்கிட்ட வந்து புலம்புறேன் பாத்தியா, நான் தாண்டா இடியட் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கோபி இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ராதிகா வீட்டுக்கு போறாரு. ஹாலில் லைட் போட்டு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் ராதிகா இப்போ அவங்க ரூம்லேருந்து வெளியில் வராங்க. நீ இன்னும் தூங்கலையா பேபி அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. சாப்பிட்டீங்களா கோபி அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நீங்கள் வெளியில் சாப்பிட்றதா இருந்தால் என்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நீ எனக்கும் சேர்த்து குக் பண்ணி வச்சிருந்தியா ராதிகா அப்படின்னு கேட்குறாரு கோபி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இனிமேல் நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. அதெல்லாம் இல்லை ராதிகா, எனக்கு மத்தியானத்துலேருந்து தொண்டை இரிட்டேஷனாக இருக்குது, ஏதோ வைரலாக இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாரு. நான் குடிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணா உன்கிட்ட நடந்து காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து காமிக்கிறாரு. கட்டபொம்மன் மாதிரி கம்பீரமாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்று பண்ணு ராதிகா, ரூம்ல இருந்து பெட்ஷீட் மட்டும் எடுத்துக்கூட, நான் இந்த சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ரூம்குள்ள வந்தேன்னா நான் லைட் ஆன் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், மயூ பாவம் தூங்கிட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கோபப்பட்டு பெட்ஷீட்டை கொடுத்துட்டு போறாங்க. கோபியுமே இப்போ ஹாலில் இருக்கிற சோஃபாலே படுத்துக்கிறாரு. மறுநாள் காலையில இப்போ பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கிளம்பி போறாங்க. செல்விட்ட நீ கேன்டீன் கிளம்பலையா செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. அங்கதான்க்கா போக போறேன் அப்படின்னு செல்வி சொல்றாங்க. அமிர்தா சொல்றாங்க, நானும் இந்த அம்மா கேன்டீனுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா பாப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அது என்னோட பொறுப்பு ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. பாக்கியா இப்போ கிளம்பி போறாங்க. ஹாலில் பார்த்தா பாக்கியோட மாமியார் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அத்தை நான் இங்கிலீஷ் கிளாஸ் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நீ எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். கிளாஸுக்கு போறதை வச்சு என்கிட்ட நீ ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் காலில் விழுகிறாங்க. பாக்கியா இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா மாமியார் கேட்குறாங்க. நான் முதல் நாள் கிளாஸுக்கு போறப்ப இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன் அத்தை, அதனாலதான் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு வந்துடுறேன் அத்தை, போயிட்டு நான் கேன்டீன் போயிட்டு அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்துடுவேன் அத்தை, அது வரைக்கும் ஜெனி இருக்கா அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னேன்ல அத்தை, நான் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க பாக்கியா. அம்மா தாயே நீ எங்கனாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாவோட மாமியார். அடுத்ததா பாக்கியாவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை காமிக்கிறாங்க. பழனிசாமி சார் என்ன வரலையா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கிளாஸ்க்கு வந்த ஒருத்தர் சொல்றாரு, அவர் இப்பதான் எனக்கு மெசேஜ் போட்டாரு, டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரா, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் லோபிகா எல்லாத்தையுமே நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. லோபிகா சொல்றாங்க, நாங்க வந்ததுக்கு காரணமே பழனிசாமி சார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு, எங்க எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா பழனிசாமியுமே அங்க வந்துடுறாரு. ஃபங்க்ஷன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாப்பாடு இருக்குதே, சாம்பார் செம்மையா இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அக்கா சொல்றாங்க, நீங்க தான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, ஆனா எனக்குன்னு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லை, நீங்க எல்லாரும் தான் வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அந்த ஃபங்க்ஷன் வந்ததுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நீங்க அறிமுகப்படுத்தி வச்சீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. உண்மையிலே நீங்க ரொம்ப பெரிய ஆளு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு பொறுப்பையும் பார்த்துட்டு பிசினஸையும் கவனிச்சுட்டு இப்போ கேண்டீனும் எடுத்திருக்கிறீங்க. உண்மையிலே உங்களை மாதிரி ஆம்பளைகளால கூட வேலை செய்ய முடியாது அப்படின்னு பாராட்டி பேசுறாரு. அதுவும் அந்த ஃபங்க்ஷன்ல அந்த சாம்பார் இருக்கே அந்த ருசியை தனிங்க அப்படின்னு சொல்றாரு. நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசுற எல்லார்ட்டையும் உங்க சாம்பார் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கோயம்புத்தூர்ல இனிமே எந்த விசேஷம் நடந்தாலும், எங்க வீட்டுல விசேஷம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் இனிமே உங்க சமையல் தான், ஃபிளைட்ல வச்சு கூட சாப்பாடு கொண்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.